இந்த ஆயுள் பாவம்ங்கிறது 8ஆம் இடம் தான். ஸோ நம்மளுடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் நம்ம ஆயுளை பற்றி சொல்லும். இப்போ ஒரு நல்ல ஆயுள், பூரண ஆயுள் அப்படிங்கிறது வந்து 80 வயசுக்கு மேல இருந்து 90 வயசு இதெல்லாம் பார்க்கறச்சு நல்ல ஆயுள் அவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு. பட் இன்றைய கால சூழ்நிலையில பார்க்கும் பொழுது யங்ஸ்டர்ஸினுடைய இறப்பு அதிகமா இருக்கு. ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க. ஆக்சிடென்ட் விட்டுருங்க. நல்லா இருந்தா ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா திடீர்னு பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னுவாங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு ஆனா நீங்க ஜாதகத்த பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் நல்லா இருக்கும். ஐயோ! ஆயுள் இருக்கே அப்ப என்ன இப்படி அல்பாயுஸ்ல இறந்துட்டாரே அப்படின்னா, இறந்த பிறகு அந்த ஆத்மா வாழ்ந்துட்டே இருக்கும் பூலோகத்துல. அது ஒரு அதோடைய காலகட்டம் முடியிற வரைக்கும் அது அலையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நெறைய பித்ரு காரியம்லாம் பண்றோம். ஸோ 80 வயசுக்கு நிறைவுல இறந்தவங்க ரொம்ப அலைவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, அது குறைச்சலா தான் இருக்கும். ஒரு பூரணமா அவங்க வாழ்ந்து மனசு நிறைவோட இறந்துட்டாங்கன்னா, அவங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றாற் போல அவங்க பித்ருலோகம் போறது, அதுக்கப்புறம் அவங்க மறுபிறவி எடுக்கிறதுலாம் போயிரும். பட் இந்த அல்ப ஆயுஸ்ல இறக்குறாங்க பார்த்தீங்களா? ஜாதகத்துல அவங்களுக்கு ஆயுள் பாவம் நல்லா இருந்தாலும் கூட, இப்ப 8ஆம் இடத்துல சனி இருக்குன்னா, அந்த சனி மகரமோ, கும்பத்திலயோ இருந்தா பயப்பட வேண்டாம். ஆனால் 8ஆம் இடத்துல சனி சூரியன் வீட்ல இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து அது ஒரு அச்சத்தை கொடுக்கும். அது சனி தசையோ, சூரிய தசையோ உங்களுக்கு வந்ததுன்னா. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாவுக்கு கர்மம் பண்ணுவாங்கன்னு. இல்ல, அவங்களுக்கே சில கண்டங்கள் வந்து ஏற்படும். இப்ப 8ஆம் இடத்துல சனியும், சூரியனும் இருந்து ஒரு சுக்கிர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு கண்டம் இருக்கும். அப்ப அல்பாயுள்ள அவங்க இறக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது தனிப்பட்ட அந்தந்த ஜாதகத்தை பொறுத்தது. ஒரு நல்ல ஆயுள் இருக்கணும்னா, சனிக்கிழமை கார்த்தால சனி ஹோரையில சனி பகவானை வணங்குவதுதான். ஏன்னா, அவர்தான் இதற்கு வந்து நம்மள ஒரு தயார்படுத்துறது. நம்மளுடைய ஆயுள் வந்து பூரணமா இருக்கறதுக்கு சனி பகவான் தான் காரணமா இருப்பார். ஸோ ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போடுறதோ, இல்ல எள்ளு உர பண்ணி நம்ம வந்து பெருமாளுக்கு அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்றதோ ரொம்ப விசேஷம்.